قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லாரும் சேர்ந்து ஸலவாத் சொல்லுங்க. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒவ்வொரு ஆலிம்களுடைய பயான்களை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. இன்று ஒரு அற்புதமான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான இரண்டு போர்கள், ஒன்று பத்ர், இன்னொன்று உஹத். இந்த போரை குறித்தும் இந்த போரிலே சஹாபாக்களை குறித்தும் இந்த போரின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை குறித்தும் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தலைப்பிற்கு போவதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நாம் நம் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். எதுவரை என்றால், நான் அந்த மனிதருக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அவனுடைய தாய் தந்தையரை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, ஏன் தன் உயிரை விட நான் அவருக்கு பிரியமானவனாக ஆகாத வரையில் உங்களில் ஒருவருக்கு ஈமான் பரிபூர்ணம் ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, நம் உயிரை விட நாம் நேசித்தால்தான் நம் ஈமான் பரிபூரணம் ஆகும். அப்படிப்பட்ட நேசம் நமக்கு வராவிட்டால் பெயரளவு நாம் முஸ்லீம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம், முஃமின் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் தொழுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய நாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பரிபூர்ண ஈமான் கொண்டவராக நாம் ஆக மாட்டோம். ஏனென்றால் நீங்க நல்லா கவனிக்கணும், சஹாபாக்கள் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தார்கள். அதனால்தான் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆனார்கள். இல்லை என்றால் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே காபிர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நம்ம வாழ்றோம். இப்ப நம்ம அல்லாஹ் தஆலா இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு நம்மள இந்த உலகத்துல கொண்டாடினாலும் கூட ஒரு கற்பனை, நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல வாழ்றோம், காபிராக இருக்கிறோம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொண்டு வந்து எத்தி வைக்கிறாங்க, இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னும் முஸ்லீமா ஆகல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ற நாம இன்னும் முஸ்லீமா ஆகல. அப்ப இருந்தால் நம்முடைய உள்ளத்துல
இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு பிரியம் ஏற்படுது. நம்ம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே, இந்த ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப நேரா நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய தாய் தந்தையர்கள்ட்ட சொல்றோம், இந்த மாதிரி முகமதுன்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்றாங்க தாய் தந்தையர்கள். அப்ப அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சஹாபாக்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு ரசூலுல்லாவின் மீது அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், அவங்க மேல பிரிய வைக்கணும் இருந்தும் கூட நம்ம தாய் தந்தையர்களை விட அதிகமான பிரியம் இல்லாவிட்டால் நாம ரசூலுல்லாவுடைய காலத்துல வாழ்ந்திருந்தா காபிரா தான் வாழ்ந்திருப்போம். அதே போன்று மனைவி இடத்திலே அல்லது கணவரிடத்திலே சொல்கிறோம், முகமதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்கிற போது அவங்க சொல்றாங்க, நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை பின்பற்றா, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல மனைவியை விட கணவரை விட நாம் ரசூலுல்லாவை நேசிக்காமல் இருந்திருந்தால் ரசூலுல்லாவுடைய காலத்திலே நாம காபிராகத்தான் வாழ்ந்திருப்போம். அப்ப நம்ம யோசிக்கணும், அன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே நம்முடைய தாய் தந்தையர்களை விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வங்களை விட, நம் உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தால்தான் நாம் பரிபூர்ண ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு மேலானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய முஃமினான பெண்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய தாய் தந்தையர்களை விட, மனைவி மக்களை விட எப்படி சஹாபிய பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தார்களோ அப்படிப்பட்ட நேசம் உடையவர்களாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அற்புதமான இந்த பத்ருடைய யுத்தம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். இன்னைக்கு உலகத்துல ஏதோ யார் யாரோ ஜெயிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறோம். கிரிக்கெட்ல ஒரு டீம் ஜெயிச்சுட்டா ஏற்படுற சந்தோஷமே ஒரு அபரிமிதமான சந்தோஷம். சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு வரக்கூடிய அந்த சந்தோஷத்துல மிகைக்க முடியாத சந்தோஷம். ஒரு யாரோ ஒருத்தர் யாரோ எதுக்கோ விளையாண்டு அவன் சம்பாதிக்கிறான், அவன் அவார்டு வாங்கலாம், அவன் ஒரு கப்பு வாங்கலாம். ஆனால் அதற்காக நாம் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். ஒரு மேட்ச்ல ஒரு கிரிக்கெட் டீம் ஜெயிக்கிறதுனால நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் பத்ர் களத்திலே நம்முடைய சஹாபாக்கள் நமக்காக உயிரை கொடுத்து தங்களுடைய உடமையை இழந்து அவர்கள் ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் நமக்கு சந்தோஷம் வர்றதில்லை. என்னைக்காவது சொல்லுங்க, நம்ம மனசுல கை வச்சு பத்ர் களத்துல நம்முடைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் நமக்காக ரத்தத்தை சிந்தி இந்த மார்க்கத்திற்காக அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்றதை நினைத்து நாம் என்றாவது சந்தோஷப்பட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு அந்த பத்ர் களத்திலே குறைஷி காபிர்களை எதிர்த்து குறைந்த வெறும் 313 315 தான் இருந்த நம்முடைய சஹாபாக்கள் ஜெயிக்காவிட்டால், தோத்திருந்தால், அவர்கள் குறைஷி காபிர்கள் ஜெயித்திருந்தால், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இன்று நாம் எல்லாம் காபிர்களாக இருந்திருப்போம், இணை வைப்பாளர்களாக இருந்திருப்போம். அந்த சஹாபாக்கள் உயிரை கொடுத்து உடமைகளை இழந்து அந்த பத்ர் களத்திலே என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த தீனுக்காக பின்னால் வரக்கூடிய மக்களுக்காக தங்கள் உயிரை நீத்ததனுடைய விளைவு நாம் எல்லாம் இன்று முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஃமின்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு போக இருக்கிறோம். இப்ப நம்ம யோசிக்கணும், பத்ர் சஹாபாக்கள், பத்ர் களம் எவ்வளவு முக்கியமானது இஸ்லாத்திலே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட காபிர்களிலே ஆயிரக்கணக்கான பேர் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை. பத்ர் களத்தினுடைய ஆரம்பத்திலே ஆள் எடுக்கப்படுகிறது. யார பத்ர் போர்ல கூட்டிட்டு போறது? ஏன்னா முதல் போர் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பத்ரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. அப்ப விருப்பப்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொன்ன போது சஹாபாக்கள் பத்ரிலே கலந்து கொள்வதற்கு போட்டி போட்டார்கள். எதற்கும் போட்டி போட்டார்கள்? பொருள் கிடைப்பதற்கா அல்லது வேற ஏதேனும் பரிசு கிடைப்பதற்கா என்றால் இல்லை.
போரின் களத்திலே சென்று தங்களுடைய மார்க்கத்திற்காக உயிரை துறப்பதற்கு சஹாபாக்கள் போட்டியிட்டார்கள். பதிலுடைய போருக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்படி ஆள் எடுக்கிற போது என்ன ஆகுதுன்னா, சஅத் இப்னு ஹைஸமா என்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபியும் அவர்களுடைய தந்தை ஹைஸமா, ரெண்டு பேர், சஅத் இப்னு ஹைஸமா அவங்களும் அவருடைய தந்தை ஹைஸமா, இந்த ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் ரெண்டு பேரும் போருக்கு பதில் களத்திற்கு வர வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால், ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் தான் வர வேண்டும். ஏன்னா மொத்த பேரும் போருக்கு வந்தா எல்லாருமே போர்ல ஷஹீதா வருவாங்க. அப்ப ஆண்களே இல்லாத மாதிரி ஆயிரும் குடும்பத்துல. அப்ப நிபந்தனை என்னவென்றால், தாய் அதாவது தந்தையும் மகனும் இருந்தால் யாரோ ஒருத்தர் தான் போரிலே கலந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற போது, ஆனா இந்த சஹாபாக்கள் ரெண்டு பேருக்கும், மகனான சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் தந்தையான ஹைஸமா அவர்களுக்கும், இரண்டு பேருக்குமே பதில் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பேராசை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்ல, உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பதில் போருக்கு வரணும் அப்படின்றாங்க. அப்ப உடனே என்ன செய்யப்படுது, அந்த காலத்துல பொதுவாக ஒரு ரெண்டு பேர்ல யார செலக்ட் பண்றதுன்னு வரும்போது சீட்டு குலுக்கி போட்டு அதுல ஒருத்தருடைய எந்த பெயர் வருதோ அந்த பெயரை நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப மகனுடைய பெயரையும் தந்தையுடைய பெயரும் சீட்டு குலுக்கி போடப்படுது. போடப்பட்ட நேரத்துல மகனுடைய பெயர் வந்து விடுகிறது. ரெண்டு பேர்ல யார் பதிலே கலந்து கொள்வது, மகனுடைய பெயர் வந்து விடுகிறது. யாரு? சஅத் ரலியல்லாஹுடைய பெயர் வந்து விடுகிறது. உடனே தந்தை கேக்குறாங்க ஹைஸமா சஅத்ட்ட, சஅதே, என் மகதான நீ எனக்காக கொஞ்சம் விட்டு கூட, அத்துசிருனி பிஹா யா புனைய, என் செல்ல மகனே, உன் பேர் வந்துருச்சு, எனக்காக நீ விட்டு கூட, நான் பதில்ல போய் கலந்து கொள்கிறேன் என்று கேட்டபோது தன் மகன் சொன்னாங்களா, தந்தையே, இது உலக விஷயமா இருந்தா பரவாயில்ல, இன்னஹால் ஜன்னா, பதில் போர் என்பது சொர்க்கம், அங்கு போய் நான் என் உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் எனக்கு சொர்க்கம். இது இல்லாத வேற ஏதாவது இருந்தா என் அத்தான் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்திருப்பேன். இது வந்து போர்க்களத்துல உயிர் துறப்பது, அதனால் நான் தான் போவேன் என்று சொல்லிவிடுகிறார். யோசிக்கணும், அத்தாவும் மகனும் எதுக்கு போட்டி போடுறாங்க பாருங்க. காசு பணத்திற்காக இல்லை. இந்த பதில் களத்திலே இஸ்லாத்தினுடைய முதல் போர், இதில் ஜெயிக்காவிட்டால் இதற்கு பிறகு இஸ்லாம் வளருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த போரிலே மகனும் தந்தையும் உயிரை கொடுப்பதற்கு, கலந்து கொண்டு உயிரை கொடுப்பதற்கு போட்டி போட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்கன்றத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அமல்கள்ல போட்டி போறது கிடையாது. அமல்கள்ல போட்டி போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அமல்கள் நம்மகிட்ட தோய்வு இருக்கிறது. ஆனா அவர்கள் உயிரை மார்க்கத்திற்காக கொடுப்பதற்கு போட்டி போட்டார்கள். அதே போன்று அந்த மகன் சஅத் ரலியல்லாஹு பதிலே கலந்து கொண்டு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். பதில் களத்தில் அவர்கள் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். தந்தைக்கு ஒரு பெரிய கஷ்டம், என்னடா இது, நம்ம மகன் போய் பதில்ல கலந்துக்கிட்டு உயிரை கொடுத்துட்டா நம்மளால உயிரை கொடுக்க முடியலையே மார்க்கத்திற்காக. அடுத்து உஹதுடைய போர் வருகிறது, அதிலே தந்தை கலந்து கொண்டு ஷஹீதாகிறார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. நமக்கு விளக்க வேண்டிய ஒரு படிப்பனையான விஷயம் என்னவென்றால், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் முதல் பதில் களத்திலே இந்த பதிலுக்காக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் போட்டி போட்டார்கள், மகனும் தந்தையும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மார்க்கத்திற்காக நம்ம என்ன செய்யணும், போட்டி போட்டு நம்முடைய மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணமாகணும் என்பது நம்ம இங்க விளங்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்துச்சு. இந்த பதில் போர்ல ஆள் எடுக்கும் போது சின்ன வயசுல உள்ளவங்களை எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது, வயதுக்கு வந்து ஒரு நல்ல வாலிபர் ஆனாத்தான் ஆள் எடுப்பாங்க. இப்ப அந்த நேரத்துல பதிலுக்கு ஆள் எடுக்கும் போது உமைர் என்ற ஒரு சஹாபி, உமைர், இந்த உமைர் என்ற சஹாபி யாருன்னா சஹாபி. அப்ப அந்த சின்ன வயசு சஹாபிக்கு என்ன பயம்டா, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சின்ன பையன்னு சொல்லி இந்த பதில் போர்ல நம்ம கலந்துக்க விடாம ஆக்கிடுவாங்களோ. பொதுவாக சின்ன பையனா இருக்கும் போது அவங்கள பதில் போர்ல அனுமதிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் பட்டா ரசூலுல்லா போருக்கு வர வேணாம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த சின்ன வயசு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில மறைஞ்சு மறைஞ்சு என்ன செய்யறாங்க, எப்படியாவது ரசூலுல்லா கண்ணில் படாம கரெக்டா போருக்கு எல்லாரும் போகும்போது நம்மளும் கூட சேர்ந்து ஓடிடுவோம் போர்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சின்ன வயசு சஹாபி மறைஞ்சு மறைஞ்சு ரசூலுல்லா கண்ணில் படாமையே உழவுறாங்க. பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, என்ன உமைர், உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீங்க பதில்ல கலந்துக்க வேணாம், நீங்க போங்க, அடுத்த தடவை கலந்துக்கலாம். உடனே அந்த சஹாபி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சின்ன வயசு சஹாபி உமைர் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வந்தே ஆகுவேன் என்று அழுது அழுது அவருடைய அழுகையின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் போருக்கு அழைத்து சென்றார்கள். அந்த போரில் அவர்கள் ஷஹீதானார்கள் என்று வருகிறது. பாருங்க, ஒரு சின்ன வயசு சஹாபி எந்த அளவுக்கு ஈமானிய உணர்வு அந்த பத்ருடைய களத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்துச்சு பாருங்க. நீங்க போங்க, நாங்க வரமாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பனு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கடா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்கு போனாங்க. அந்த பனு இஸ்ரேல் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் போர் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்து நாங்க பார்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இங்க இருங்க, உங்களுக்காக நாங்கள் போய் என்ன செய்யறோம், களத்திலே நிற்கிறோம் என்றார்கள் சஹாபாக்கள். அதுல சின்ன வயசுல உள்ளவங்களும் சரி. எந்த அளவு பாருங்க, அந்த சின்ன வயசு உமைர் என்ற சஹாபி அந்த பத்ர் களத்திலே அவர்கள் ஷஹீதானார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் களம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிறகு போர் ஆரம்பமாகிறது. போருடைய ஆரம்பத்தில் ஏன்னா இங்க கவனிக்கணும், காபிர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் வெறும் 315 பேர் தான் இருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பின்படி 315, ஒரு அறிவிப்பில் 313 பேர் தான் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, எங்கே இதில் தோற்றுவிட்டால் இதற்கு பிறகு இஸ்லாத்தை நாம் தலை தூக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கூடாரத்திற்கு செல்கிறார்கள். கூடாரத்திற்கு சென்று தங்களுடைய கையை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன வாக்களித்தாயோ அதை நீ எனக்கு நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி அழுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன வாக்களித்தாயோ அதை நீ கொடுத்து விடு, இந்த பதில் போல எங்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு. நாங்கள் வெறும் 315 பேர் தான் இருக்கிறோம், ஆனால் எதிரிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எனவே நீ வாக்களித்த வெற்றி எங்களுக்கு நீ நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது ஒரு துஆ செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தான் கவனிக்கணும். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தினுடைய இந்த கூட்டம், இந்த 315 பேர் அழிந்து போய்விட்டால், இந்த 315 பேர் அவர்கள் தோற்று இந்த போரிலே அவர்கள் வெட்டுப்பட்டு அழிந்து போய்விட்டால், லா துஅபது ஃபில் அர்தி, இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. இந்த 315 பேர் சொற்ப நபர்கள் தான். இவர்கள் இந்த போரிலே தோற்று விட்டால், யா அல்லாஹ், உன்னை நீ வணங்கப்படுவதற்கு, நீ வணங்கப்படுவனாக இருக்க மாட்டாய், உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில ஆள் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி அந்த பத்ர் களத்துல அந்த கூடாரத்துல கையை உயர்த்தி கையை நீட்டி அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்வாங்க. எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்றால், ஹத்தா சகத ரிதாஹு அன் மன்கபை, ரசூலுல்லாஹ்வுடைய தோள் புஜத்தின் மீது இருந்த அந்த துண்டு கீழே விழுந்து விட்டது. அழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எப்படியாவது நீ வாக்களித்தபடி எங்களுக்கு வெற்றியை நீ கொடுத்து விடு என்று கேட்டவுடன் அழுதுகிட்டே இருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோளிலிருந்து விழுந்த அந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தோள் புஜத்தின் மீது போட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வை பின்னால் இருந்து கட்டி அணைத்து சொல்கிறார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எதை உங்களுக்கு வாக்காக அளித்தானோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். நீங்க அழுகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாம் பதிலே சொற்ப நபர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் சயுன்ஸிலுக லக,
அல்லாஹ் எதை உங்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அந்த வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக அளிப்பான் என்று அபூபக்கர் நாயகம் ஆறுதல் சொன்னார்கள். உடனே குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி விடுகிறான். வஹி வருகிறது. இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் உதவி தேடினீர்கள். எதற்காக? பதில் களத்திலே இருந்து கொண்டு நாங்கள் வெறும் 313 315 தான், அவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள் என்று உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் உதவி தேடினீர்கள். உங்களுடைய துஆவை அல்லாஹ், நீங்கள் உதவி தேடியதற்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அன்னி முபித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அந்த பதிலுடைய களத்திலே அல்லாஹ் இறக்கி அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி அழுது நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே நாம் வைக்கிற போது அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை கைவிட மாட்டான். அதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. நம்ம உண்மையான ஈமானோடு உண்மையாக அல்லாஹ் நம்ம கேட்டா கண்டிப்பா கொடுப்பா என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம அல்லாஹ்ட்ட கத்தி கதறி நம்ம அழுது அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த போரிலே இந்த சொற்ப இந்த சஹாபாக்கள் தோற்று அழிந்து போய்விட்டால் இந்த உலகத்தில் வணங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் அழுதுதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அந்த வீசினாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான இணை வைப்பாளர்களுடைய கண்களிலேயும் மூக்கிலேயும் அவர்களுடைய முகங்களிலேயும் அந்த புழுதியான அந்த மண் போய் படிந்து அவங்க போர்ல ஒரு தடுமாறிட்டாங்க. அப்படி ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. எல்லாருடைய கண்களிலேயும் அந்த மண்ணு போய் பட்டோன அந்த காவிர்களால ஒழுங்கா போர் செய்ய முடியல. இப்ப பாருங்க, இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீங்கள் அந்த பதிலுடைய களத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வீசினீர்களே, அப்போது வீசுகிற போது நீங்கள் வீசவில்லை, அல்லாஹ் தான் வீசினான் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. இப்ப பாருங்க, என்ன மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய நிலைமையை முறையிட்டு கதறியினுடைய விளைவு அல்லாஹ்வுடைய உதவி. ஒரு கைப்பிடி மண்ணில அத்தனை முஷ்ரிக்கீன்கள் தடுமாறிட்டாங்க. அடுத்து இந்த வரலாற்றுல வருகிறது அற்புதமான செய்தி. இக்ரிமா என்பவர்கள் சொல்கின்றார்கள், அந்த பதில் களத்துல நாங்க நிக்கும் போது பார்த்தா திடீர்னு பார்த்தா முஷ்ரிக்கீன்களுடைய தலை கீழே விழுகுது. நாங்க இன்னும் வெட்டவே இல்லை. நாங்க வெட்டுறதுக்கு கையதான் உயர்த்துறோம். உயர்த்தி அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்களை தாக்குவதற்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த தலை கீழே விழுகிறது. இன்னும் சில இடங்கள்ல பார்க்கிறோம், சில பேருடைய கையை நாங்க வெட்டுவதற்கு, காபிர்களுடைய கையை வெட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாளை உயர்த்துகிறோம். ஆனால் நாங்கள் வெட்டுவதற்கு முன்னதாகவே அவருடைய கை கீழே விழுது. அப்பதான் சொல்லப்படுது, இவர்கள் கூட இருந்து மலக்குமார்கள் அந்த காபிர்களை தாக்குறாங்க. பாருங்க எந்த மாதிரி. இன்னும் சொல்றாங்க சில ரிவாயத்துகள்ல, நான் ஒரு சஹாபி சொல்றாங்க, இன்னில அத்துபியா ரஜுலம் மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்கள்ல ஒருத்தரை நான் தாக்குவதற்காக பின்னாடி செல்கின்றேன். அவரை தாக்கலாம் என்று செல்கிற போது பார்த்தா அவரு கீழே விழுந்துடுறார். நான் இன்னும் அவர் தாக்கவே இல்லை, அவரை நான் தாக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் அவரை தாக்குவதற்கு முன்னதாக அவர் சரித்து கீழே விழுகிறார். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு மிக அதிகம், ரொம்ப அதிகமா அல்லாஹ் உதவி செஞ்சான். இது காரணம் என்ன? அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அந்த வைத்த அந்த கோரிக்கை என்ன மாதிரி துஆ செஞ்சாங்க பாருங்க. யா அல்லாஹ், எங்களுடைய நீ வாக்களித்ததை எங்களுக்கு நீ நிறைவேற்றி கொடு. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி கொடு. இந்த போரிலே இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று துஆ செஞ்சாங்க. எந்த அளவு அழுது துஆ செஞ்சதுடைய விளைவு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். இன்னொரு அறிவிப்புல ஒன்று வருது, பைஹக்கில அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்க பத்ருடைய களத்துல இருந்தோம். பத்ர் போர் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு கடுமையான காற்று வீசுது. கடுமையான காற்று. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காற்றை நாங்க பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி போகுது, மீண்டும் ஒரு கடுமையான காற்று வீசுது. கொஞ்ச நேரம் மீண்டும் ஒரு கடுமையான காற்று. இப்ப பார்த்தா முதல் தடவை காற்று வீசுகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஸல ஃபீ அல்ஃபி மினல் மலாயிகா, 1000 மலக்குமார்களோட பத்ர் களத்துல வந்து இறங்குறாங்க.
இரண்டாவது கடுமையான காற்று வீசுகிற போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமார்களோடு வந்து இறங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வலது பக்கத்துல யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதே போல் மூன்றாவது தடவை காற்று வீசுகிற போது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குமார்களோடு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த இடது பக்கத்திலே நான் இருந்தேன் என்கிறார். பாருங்க இந்த அளவுக்கு உதவி. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த துஆ, அந்த வெளிப்பாடு, சஹாபாக்களுடைய ஈமானிய உணர்வு, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஒரு கடுமையான ஒரு உதவியை அல்லாஹ் தஆலா செய்யறான். அல்லாஹ் தஆலா விட்டு அவங்க துஆ செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சோன்னா அல்லாஹ்வுடைய உதவி வருது. ரசூலுல்லாஹ் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து சஹாபாக்களை ஆர்வப்படுத்துறாங்க. பத்ர் களத்துல என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை ஆர்வப்படுத்துறாங்க. இந்த அல்லாஹ் தஆலா இருந்து வசனம் வந்துருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, உதவி உங்களுக்கு உண்டு, மலக்குமார்கள் 1000கணக்கான பேரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யறதுன்னு சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறங்கியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து சஹாபாக்களை தூண்டுறாங்க. சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய ஆன்மா யாரின் கைவசம் இருக்கிறதோ, முஹம்மதுடைய ஆன்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இன்றைய நாள் இந்த பத்ர் போரிலே லா யுகாத்திலுஹுல் யௌம ரஜுலுன், இந்த பத்ர் களத்திலே ஒருவர் போரில் ஈடுபட்டு ஃபயுக்தலு, அவர் கொல்லப்பட்டால், சாபிரன் வஹ்தசிபன், அல்லாஹ்வுடைய பாதையிலே பொறுமையானவராக, நன்மை எதிர்பார்த்தவராக, புறமுதுகு காட்டி என்னடா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படா நம்ம உயிரை கொடுக்கிறது, உள்ள களத்துல போர்ல இறங்க நம்ம உயிர் போயிருமே என்று பின்வாங்காமல் யார் பொறுமையாக அல்லாஹ்வுடைய புறத்திலும் நன்மை எதிர்பார்த்து யார் இந்த போரிலே கலந்து கொண்டு கொல்லப்படுகிறார்களோ, இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பாருங்க இந்த வார்த்தையை சொன்ன, அப்ப இந்த போர்ல கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை கொடுத்து கொல்லப்பட்டால் கண்டிப்பாக சொர்க்கம் ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு அறிவிப்பு வருது, நம்ம போர்க்களத்துல போய் நம்ம என்ன செஞ்சா கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம உயிர் நீத்தா சரி நமக்கு சொர்க்கம்டா எத்தனை பேர் நம்ம போவோம்? என்னங்க வேற ஏதாவது கொடுக்க சொன்னா கூட பரவாயில்ல, உயிரை கொடுக்க சொல்றீங்களே. நம்முடைய நிலைமை அப்படித்தான், நம்முடைய ஈமானுடைய பலகீனம் அப்படித்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வரலாற்றுல வருகிறது, ஒரு சஹாபி உடனே எந்திரிக்கிறார். உமைர் இப்னு ஹம்மாம் என்ற அந்த சஹாபி, அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு பேர்ச்சி பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கையில வச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பேர்ச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருந்த சஹாபி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சாப்பிட்டு இருந்த பேர்ச்சி பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நேரா களத்துக்கு போயிடுறாங்க. அந்த பதில் களத்துக்கு அவங்க நேரா குதித்து விடுகிறார்கள். குதித்து கடைசியாக அவர்கள் கொல்லப்படுகிற வரைக்கும் அங்க போர்ல இருக்கிறாங்க. கடைசியா அவங்க ஷஹீதாயிடுறாங்க. அவன் பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. நீங்க இந்த போர்ல புறமுதுகு காட்டி ஓடாம களத்திலே நின்று இங்கே இந்த பதிலிலே நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வார்த்தையை 100% உள்வாங்கி இருக்கிறாங்க. யார் சொல்ல என்ன யாரும் சொல்ல சொர்க்கன்றீங்க, அதெல்லாம் உயிரெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வேற ஏதாவது சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லல. நீங்க நல்லா பார்க்கணும், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளே யோசிச்சுக்கணும். சொன்ன ஸ்பாட்லயே சாப்பிடுறது இருக்கிற பேர்ச்சுமலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சஹாபி போர்க்களத்திற்கு போய் அவர்கள் கொல்லப்படுகிற அளவுக்கும் என்ன செஞ்சாங்க, போர் செய்து ஷஹீதானார்கள் என்றால் யோசிக்கணும் எந்த அளவுக்கு பாருங்க. இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, அவுஃப் இப்னு ஹாரிஸ் அப்படின்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ் மா யுல்ஹிகு ரப்பு மின் அப்திஹி, ஒரு அடியானுடைய செயல்களில் அல்லாஹ்வை எந்த செயல் சிரிக்க வைக்கும்னு கேட்டாங்க. எந்த செயலை செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்தவித தற்காப்பு ஆடையும் இல்லாமல், அதாவது பொதுவா போருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, எதிரிகள் தாக்கும் போது உடல்ல காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தற்காப்பு ஆடை அணிவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு தற்காப்பு ஆடையும் இல்லாமல் எதிரிகளுக்குள் தன் கையை அந்த அடியான் செலுத்தினால் அல்லாஹ் தஆலா பார்த்து சந்தோஷப்படுவான். எவ்வளவு வீரமா தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் களத்துல இறங்குறாங்க, அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான்னு சொன்னோனே அந்த சஹாபி அவுஃப் இப்னு ஹாரிஸ் பத்ர் களத்துக்கு நேரா போயிட்டாங்க.
ஏற்கனவே அவங்க கவச உடைய அணிஞ்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னோனே கவச உடைய கலட்டி விட்டு கவச உடையை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நேரா வாள் எடுத்து விட்டு பதில் களத்துல குதிச்சுட்டாங்க. பதிலே கடைசியாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வருகிறது. நீங்க யோசிக்கணும், நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த சஹாபாக்களுக்கு இருந்த அந்த ஈமானிய உணர்வு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வார்த்தையின் மீது இருந்த அந்த நம்பிக்கை, அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை நாம் ஹயாத்தாக்க வேண்டும், அதுல கடுகளவு சந்தேகம் கிடையாது. நம்ம பயான்கள்ல கேட்டாலும் எதை கேட்டாலும் நம்ம அறிவு கொண்டு சில பேர் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, அது எப்படிங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும், நம்ம அறிவு கொண்டு நம்ம யோசிச்சாலே அது பலன் இல்லாம போயிடும். ஒண்ணும் இல்ல, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, யூதர் சொன்னாங்க, பின்னாடிதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இது உண்மையான மார்க்கம்ன்றது நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு விஷத்தை கொண்டு வான்னாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி விஷத்தை குடிச்சாங்க, விஷம் ஒண்ணுமே செய்யல. அப்போ உடனே அந்த யூதே பயந்துட்டான், சொன்னா இது உண்மையான ஹக்கான மார்க்கம் என்று அவன் சொன்னான். இப்ப நம்ம போய் பிஸ்மில்லாஹ் சொல்லி விஷத்தை குடிச்சோம் அப்படின்னா நம்ம மௌத்தா போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய நம்பிக்கை. இன்னொரு விஷயம், ஒரு ரிவாயத்துல எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு அரசருக்கு கடுமையான தலைவலி, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தார், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பிரயோஜனம் அளிக்கல. கடைசியா உமர் ரலியல்லாஹு வருது, உமர் ரலியல்லாஹு ஒரு தொப்பியை அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த அரசர் தொப்பியை போடுறாரு, ஃபஹ்ருர் ராஸி தஃசீர்ல வருது, அவர் தொப்பியை போடுறாரு, தலைவலி சரியாயிரு, தொப்பியை கலட்டுறாரு, மறுபடியும் தலைவலி வந்துருது. என்னடா இந்த தொப்பிக்குள்ள அப்படி என்னடா மகத்துவம் உள்ள பிரிச்சு பார்த்தா, உமர் ரலியல்லாஹு ஒரு பேப்பர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பவர் பாரு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நமக்கு பொதுவாவே நமக்கு சந்தேகம் மனசுல இருக்குது, இது எப்படி சாத்தியமா, இது ஓகேவா, நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நாளைக்கு மறுமையில நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா, இப்படி சொல்றாங்களே, இந்த அமல் செஞ்சா இது கிடைக்குமா, இப்படி எல்லாம் 1000 சந்தேகத்தோட நம்ம ஒரு அமல் செய்கிற போது எந்த அளவுக்கு நம்ம பிரயோஜனம் அடையும் சொல்ல முடியாது. அப்ப நம்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, அது 100% அதை நாம் நம்ப வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல வேண்டும். அதான் சஹாபாக்களுடைய விஷயத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பதில்ல இதுல பெரிய என்னன்னா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல், அந்த அபூ ஜஹல் அல்லாஹ் தஆலா எப்படி வீழ்த்தனா அப்படின்றது இந்த பத்ருடைய காலத்துல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரிவாயத்துகள்ல வருது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் பத்ர் போர்ல நின்னுட்டு இருக்கிறேன், பத்ர் போருடைய வரிசையில நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய வலது பக்கத்திலும் பார்க்கிறேன், இடது பக்கத்திலும் பார்க்கிறேன், 2 சிறிய வயதான அன்சாரி தோழர்கள் நிற்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசான சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் 2 பேர். வலது பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, இடது பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, 2 பேருமே சின்ன வயசானவங்க. அப்ப உடனே இந்த வலது பக்கத்துல இருக்கிறவர், ஒரு பக்கத்துல இருக்கிறவர் என்ன செய்யறாரு, என்ன அப்படி நோண்டுறாரு, அப்படி நோண்டி கேட்கிறாரு, சிறிய தந்தையே, உங்களுக்கு அபூ ஜஹல் யாருன்னு தெரியுமா, ஹல் தஅரிஃபு அபூ ஜஹல், அபூ ஜஹல் இந்த போர்க்களத்துல நிறைய பேர் போர் செய்யறாங்க, அபூ ஜஹல் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும், என்ன விஷயம், எதுக்கு உங்களுக்கு அபூ ஜஹல் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சின்ன வயசு அந்த சஹாபி சொன்னாங்களா, அவரு ரசூலுல்லாஹ்வை திட்டுகின்றவராக இருக்கிறார், ஃபஇன்னஹு யஸுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரு அபூ ஜஹல்ன்றவர் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப திட்டுறாரு நாங்க கேள்விப்பட்டோம், அவர் யாருன்னு நாங்க பார்க்கணும், எங்களுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த போரிலே அவரை வீழ்த்தாமல் நான் இந்த போரை விட்டு போவதில்லை என்று அந்த சின்ன வயசு சஹாபி சொன்னாங்க. பாருங்க, வயசு சின்ன வயசு தான், ஆனா அவங்களுடைய அந்த ஈமானை உணர்வு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டுகிறார், ரசூலுல்லாஹ்வை நோவினை செய்கிறார், ரசூலுல்லாஹ்வை வேதனை செய்கிறார், எப்படியாவது அவரை நாம் வீழ்த்த வேண்டும் என்ற அந்த சின்ன வயசு சஹாபிக்கு இருந்த உணர்வு. இங்க வலது பக்கத்துல இந்த சின்ன வயசு சஹாபி சொன்னதை பார்த்துட்டு எனக்கு கடுமையான ஆச்சரியம்ன்றாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இங்கிட்டு பார்த்தா இன்னொருத்தர் இடது சைடு, அவரு இப்படி நோன்றாரு, நோண்டிட்டு கேட்கிறாரு, இந்த அபூ ஜஹல்ன்றாங்களே உங்களுக்கு தெரியுமா, இவர் என்ன கேட்டாரோ அவர் அப்படியே கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு இதே மாதிரி இவங்களும் பதில் சொல்றாங்க. பார்த்தா அபூ ஜஹல் கிராஸ் ஆகிற போது, நீங்க கேட்டீங்களே அந்த அபூ ஜஹல் இங்க போறான் அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் முண்டி அடித்து போட்டு நேராக போய் அவன் வந்திருந்த அவனுடைய வாகனத்தினுடைய கால்களை வெட்டுகிறார்கள். வெட்டி அவன் கீழே விழுகிறான், அவன் மூர்ச்சியாகி கீழே விழுகிறான், அவன் கொல்லப்படுகிறான் என்று வருகிறது. அந்த இருந்து
அந்த சின்ன வயசு சஹாபாக்கள் அன்சாரி தோழர்களும் சின்ன வயசான 2 பேரும் அபூஜஹலை கொன்றார்கள் என்று வருகிறது. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், நாங்க அபூஜஹலை முடிச்சிட்டோம், அபூஜஹலை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் சொல்றீங்களா, உங்கள யார் கொன்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயுக்குமா கத்தலவு, உங்க 2 பேர்ல யார் கொன்றாங்கன்னு கேக்குறாங்க. 2 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நான் கொண்டேன்னு போட்டி போடுறாங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க 2 பேருடைய வாளை காட்டுங்கன்றாங்க. 2 பேருடைய வாளிலேயும் அந்த ரத்தம் இருக்குது, அப்புறம் 2 பேரும் கொன்றீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பாருங்க, சின்ன வயசான சஹாபி தான் 2 பேருமே, அன்சாரி தோழர்கள். ஆனா சின்ன வயசுல எவ்வளவு இருந்திருக்கு, ஒரு 13 வயசு 15 வயது இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருந்த பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒருவன் அவன் திட்டி விட்டான், ரசூலுல்லாஹ்வை நோவினை செய்கின்றவன் இந்த அபூஜஹல், அவனை நம் கையால் வீழ்த்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஈமானிய உணர்வு இருந்திருக்கிறது. நீங்க பாருங்க, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஒரு சரியான ஈமான சொல்லி கொடுக்காம வளர்த்ததனுடைய விளைவு சாதாரண ஒரு காதலுக்கா ஈமான விட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஒரு காபிரா போயிடுறாங்க. சமீப காலங்கள்ல பார்த்தா இந்த Facebook, யூடியூப்ல அதிகமான வீடியோக்கள் முஸ்லிமான பெண்கள் ஈமானை விட்டு விட்டு காபிரான ஆண்களோடு போகிற இந்த சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. ஏன் இப்படி நடக்குது? அல்லது வந்து ஆண்களாக இருக்கிறவங்க அந்த ஒரு பெண்ணை காபிரான பெண்ணுக்கு போய் தீனை இழந்துடுறாங்க. என்ன காரணம்? அப்ப என்ன காரணம்? சரியான ஈமானிய உணர்வு கொடுக்கல. நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆணாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஈமானை விட்டு விட்டு காவிர்களாக போவதனுடைய மிக முக்கிய காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான். நாம சரியா ஈமான கொடுக்காம, நாம சரியா தீன கொடுக்காம, நாம சரியா இந்த தீனுடைய பிரியத்தை கொடுக்காம நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால வழிகிட்டு போவது அது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதனுடைய தண்டனையும் கேள்வி கணக்கும் அல்லாட்டு நமக்கு உண்டுன்றதை நம்ம யோசிக்கணும். அப்ப நல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே கவனிக்கணும். அப்ப அந்த அபூஜஹல அந்த 2 சஹாபிகளும் போய் என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, இந்த அபூஜஹல் போரெல்லாம் முடிஞ்சிருது. பத்ர் போர் முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபாக்கிட்ட, மையந்துரு மாசன அபூஜஹல், அபூஜஹல் என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா, அபூஜஹல பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாரும் அபூஜஹலை தேடி போகிறார்கள். போகிற போது பார்த்தால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அபூஜஹலை கண்டுபிடிச்சிடறாங்க. போருடைய களம் இருக்குது, அந்த களத்துல அப்படி எல்லாரும் செதஞ்சு கிடக்குறாங்க. அபூஜஹல் அப்படி கிடக்குறான், இன்னும் ரூஹ் போகல, கடைசி ரூஹ் போற நிலைமையில சக்கராத்துல இருக்கிறான். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நேரா போய் தன்னுடைய காலை அவனுடைய கழுத்திலே வைத்து அவனுடைய தாடியை பிடித்து இழுக்கிறார்கள். அவன் தலையை தனியா கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட காட்டணும். அப்போ உடனே அந்த கடைசி உயிர் பிரியற நேரத்துல கூட அந்த அபூஜஹலுக்கு இருக்கிற திமிர பாருங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேக்குறாங்க, சக்கராத் நிலைமையில இருக்கிறான், உயிர் போற நிலைமையில இருக்குது. அபூஜஹலை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேக்குறாங்க, ஹல் அஹ்ஸாகல்லாஹு யா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியே அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்திட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த நேரத்திலே அபூஜஹலுக்கு இருந்த கொழுப்பை பாருங்க, என்ன கேவலப்படுத்துறானா, ஒபிமாதா அஹ்ஸானி, அல்லாஹ் எதை கொண்டு என்ன கேவலப்படுத்தினான்? இப்பயும் பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரை விட நான் மேலானவன் தான். என் தலை கொஞ்சம் என்ன செய்யுது, ஹைட்டா தான் இருக்கு. நான் இப்பயும் இங்க இருக்கிற எல்லாரையும் விட மேலானவன் தான். நான் எக்காரணத்தை கொண்டும் இழிவுக்குள் ஆகவில்லைன்னு சக்கராத்திரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அமிது மின் ரஜினின் கத்தல் துமுஹு அவ் ஹல் ஃபௌக ரஜினின் கத்தல் துமுஹுன்னு கேக்குறான். அப்ப பாருங்க, அதுக்கு பிறகு அவனுக்கு இருந்த கவலை பாருங்க, போய் ஒரு விவசாயி மகனுடைய கையாலையா நான் வெட்டுப்படுறது, அந்த மாதிரி அவனுக்கு கவலை. ஒரு பெரிய ஆள் கையில வெட்டுப்பட்டு செத்துருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண ஆட்களின் மூலமாக நான் வெட்டுப்பட்டு சாகர நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு கவலை. அப்ப அடுத்து கேக்குறான், இன்றைய நாள் யாருக்கு வெற்றி? அப்ப லில்லாஹி வ ரசூலிஹி சொல்லப்படுது. அப்ப உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவனுடைய கழுத்தை அப்படியே இது பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட அவனுடைய தலையை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹு என்று 3 முறை சொல்கிறார்கள்.
ஏன் இவ்வளோ இதுண்டா அவ்வளோ வேதனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் இந்த தீனை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு அவ்வளோ நோவினை தந்தவன் அபூஜஹல். அவ்வளோ நோவினை, சொல்ல முடியாத நோவினை ரசூலுல்லாஹ்வை அசிங்கப்படுத்துறதுல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்று சொல்லிவிட்டு ஹாதா ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா என்று சொல்கிறார். இந்த உம்மத்துடைய ஃபிர்அவுன் ஒளிந்து விட்டான் என்கிறார். அப்ப இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய, நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அப்ப இந்த பத்ருடைய களத்துல இந்த அபூஜஹல் இவ்வளோ பெருமையாக, இவ்வளோ மோசமான முஷ்ரிக்காக, காஃபிராக இருந்தும் கூட அவனுடைய முடிவு அல்லாஹ் தஆலா இரண்டு சிறுவர்கள் கையில் அல்லாஹ் தஆலா வச்சுட்டான். அப்ப என்னத்தான் பெருமை அடித்த அல்லாஹ்வை மறக்கிற போது, நம்ம மோசமான வழிகேட்டு பாதையிலே போகிற போது நம்முடைய முடிவு மிக கேவலமாக இருக்கும் என்பது நம்ம இங்க யோசிக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி ஒரு பத்ருடைய களம். அடுத்து பத்ருடைய போர் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தனித்தனியா. அப்ப ஆரம்பம், பத்ருடைய ஆரம்பத்துல என்ன செய்யப்படுது, எடுத்தோனே என்ன செய்யப்படல, மொத்தமா போர் ஆரம்பிக்கல. அப்ப நம்முடைய சைடுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்களில் இருந்து அன்சாரி தோழர்கள் 3 பேர் வர்றாங்க. இப்ப 2 சைடு நிக்கிறாங்க. அந்த சைடு ஃபுல்லா குறைஷி காஃபிர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இந்த சைடு நம்முடைய சஹாபாக்கள் குறைந்த எண்ணிக்கை. அப்போ உடனே என்ன செய்யுது, இங்கிருந்து 3 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணி முன்னாடி அனுப்புறாங்க. 3 பேர் அன்சாரி தோழர்கள், அவுஃப் வ முஆத் இப்னு ஹாரிஸ் வ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அந்த சைடு காஃபிர்கள் வந்து 3 பேர் வர்றாங்க. அப்போ உடனே அந்த முஷ்ரிக்கீன்கள், அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, அப்பா அன்சாரி தோழர்கள் எங்களுக்கு வேணாம், எங்க குடும்பத்திலிருந்து பாத மாறி முகமது பின்னாடி போனாங்கல்ல எங்க சொந்தக்காரங்க, அவங்கள வர வைங்க, அவங்களோட தான் நாங்க போர் செய்யணும். அன்சாரி தோழர்கள் பக்கம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன, உபைதத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபி, ஹம்சா, அடுத்த அலி ரலியல்லாஹு 3 பேரை அனுப்புறாங்க. அந்த சைடு பார்த்தா அவங்க எதிரிகள் 3 பேர். இப்ப போர் என்ன செய்யுது, ஆரம்பமாகுது. 3 பேருக்கு சரிக்கு சமமாக நடக்கிறது. அப்படி நடக்கிற போது ஒருவருக்கொருவர் என்ன செய்யறாங்க, சண்டை போடுகிறார்கள், வீழ்த்துகிறார்கள். உத்பா இப்னு ரபியா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் உபைதத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபியும் சண்டை போடுறாங்க. அடுத்த ஹம்சாவும் ஷைபான்ற அந்த காஃபிரும் சண்டை போடுகிறார்கள். அடுத்த அலி ரலியல்லாஹு வலீத் இப்னு உத்பாவும் சண்டை போடுகிறார்கள். இதுல அலி ரலியல்லாஹு ஹம்சா ரலியல்லாஹும் ஷைபா என்பவரையும் வலீத் என்பவர்களையும் வீழ்த்தி விடுகிறார்கள். ஆனா இந்த உபைதத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபியும் உத்பா 2 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் ஜெயிக்கிற மாதிரி இல்ல. கடைசியாக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஷைபா என்பவன், ஹம்சா ரலியல்லாஹு அந்த ஷைபா அவன் என்ன செஞ்சான், யாரே ஹாரிஸ், அந்த உத்பத் இப்னு ரபியா, அந்த உத்பா என்பவன் அந்த உபைதத் இப்னு ஹாரிஸை என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபியை தாக்கி விடுகிறார். உடனே என்ன செய்யறாங்க, நேரா மத்த 2 சஹாபாக்கள் வந்து அவங்கள தாக்கிடுறாங்க. அப்போ உபைதத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபி கடுமையான காயப்பட்டு அவர்கள் குத்துயிரும் குறையுமா கிடக்கிறாங்க. அவங்க தான் இந்த பத்ர் களத்திலே முதலில் ஷஹீதானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய அந்த மடியிலே இவர்களுடைய தலை வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டவுடன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சில கவிதைகளை படித்து அப்படி அவங்க ஷஹீத் ஆகிறாங்க. இந்த உபைதத் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபி தான் முதலில் ஷஹீதா. அடுத்து தொடர்ந்து போர் நடக்கிறது, மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யப்படுகிறது. இப்படி அல்லாஹ் அக்பர், கடைசியாக இந்த பத்ர் களத்திலே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான், அந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறான். கொடுத்து அதிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதற்கு பிறகு கைதிகளை என்ன செய்வது, கடைசியா வர்ற என்ன விஷயம்னா கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயம் தான். அப்ப அந்த கைதிகளை என்ன செய்யலாம்ன்ற விஷயம் வருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், அபூபக்கர் நாயகம் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர்கள். யார் ரசூலுல்லாஹ் அவர்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈட்டுத் தொகையை வாங்கி அவர்களை நாம் விடுதலை செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எல்லாரும் இல்ல யார் ரசூலுல்லாஹ், அவர்களை விடக்கூடாது, அத்தனை கைதிகளையும் நாம் கொன்று விட வேண்டும். அப்பதான் அந்த பயம் வரும்.
என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தானவங்க அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ஈட்டுத் தொகையை எடுத்து யாரெல்லாம் ஈட்டுத் தொகையை கொடுத்து விடுதலை ஆகிறார்களோ அவர்கள் விடுதலை ஆகிக் கொள்ளலாம். ஒருவேளை ஈட்டுத் தொகை இல்லாதவர்கள் அவங்க என்ன செய்யலாம், அவங்க இந்த எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு, யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியவில்லையோ அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லி அவர்கள் என்ன செய்யலாம், விடுதலை ஆகலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பிறகு அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹுடைய முடிவை எடுத்திருக்கலாம் என்று வசனத்தை இறக்குகிறார் என்பது விஷயம். அப்ப இங்க கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா பத்ருடைய களத்துல நமக்கு கொடுக்க கிடைத்த படிப்பினை என்னவென்றால், அந்த முதல் களம், இஸ்லாத்தினுடைய முதல் களம், அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு புது அனுபவம். இதற்கு முன்னதாக போரை பார்த்ததில்லை. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, போர்ல கலந்து கொண்ட எதிரிகளாக வந்தவங்க எல்லாருமே இவங்க சொந்தக்காரங்க. வரலாற்றுல வருது, அபூபக்கர் ரலியல்லாஹு இங்கிட்டு இருக்கிறாங்க, அங்கிட்டு காபிர்கள் பார்த்தா அவங்க மகன் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு இங்கிட்டு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மாமா அங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்தா சஹாபாக்கள்ல அவங்களுடைய சொந்தக்காரர்கள் தான் எதிரிகளாக வந்து நிற்கிறார்கள். ஆனா இங்க கவனிக்கணும், எந்த அளவுக்கு அவங்க சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட பத்ர் களத்துல அவர்கள் காபிர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தீனுக்கு எதிரானவர்கள் என்று வருகிற போது அந்த குடும்ப உறவை அவங்க பார்க்கல. அதை தூக்கி எறிந்து விட்டு அந்த சஹாபாக்கள் தங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தீனுக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக எதிர்த்து நின்றார்கள். இந்த தீனை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்த்து நின்றார்கள் என்றால் இங்கதான் நம்ம யோசிக்கணும், எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய உணர்வு இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இப்ப இந்த பத்ர்ல நமக்கு கிடைத்த படிப்பனை அவ்வளவு அற்புதமான படிப்பனை. அடுத்து உஹதுடைய போர். பத்ர்ல அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்துட்டான், மிகப்பெரிய வெற்றி. அடுத்து இந்த வெற்றியினுடைய விளைவு காபிர்களுக்கு, முஷ்ரிக்கீன்கள், அந்த இணை வைப்பாளருக்கு கடுமையான கோபம். என்ன கோபம்னா, இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்து விட்டதனால் எப்படியாவது அடுத்து ஒரு போரை ஏற்பாடு செஞ்சு அவங்க நம்ம தோக்கடிக்கணும்னு வெறித்தனமான முறையில அவங்க இருந்தாங்க. அந்த எதிரிகள் கடுமையான வெறி. எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க இதுக்காகவே பொருளாதாரத்தை சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பத்ர்ல அவங்க போய் அந்த வியாபாரம் இதெல்லாம் முதலீடுகள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு அந்த லாபத்தை சேமிச்சு வைக்கிறாங்க. எதுக்குன்னா, எப்படியாவது பெரிய அளவுல படையை திரட்டி உஹதிலே போய் அந்த முஸ்லிம்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று. இதுல சொல்றாங்க, சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திருப்பி நம்ம உஹதுல படித்திருக்கும் வரை நான் என் மனைவியோட உறவு கொள்ள போவதில்லைன்னா சில பேர் என்ன செஞ்சாங்க, உறுதி கொண்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காபிர்களுக்கு வெறி, எப்படியாவது வீழ்த்தி விடணும் அப்படின்னு. அதே போன்று அவர்கள் தயாராகிறார்கள். இந்த காபிர்கள் எழுதுறாங்க வரலாற்றுல, உஹதுல பத்ர்ல அந்த காபிர்கள் வந்த எண்ணிக்கையோட உஹதுல எண்ணிக்கை கூடிருச்சு. காபிர்களுக்கு 3000 பேர் வர்றாங்க. 3000 காபிர்கள் என்ன செய்யறாங்க, அதுல களத்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 200 ஒட்டகம் வருகிறது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் எழுதுறாங்க. அப்போ போர் ஆரம்பமாகிறது. அந்த போருக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆள் எடுக்கிற போது அதுலயும் சஹாபாக்கள் போட்டி, நான் வர்றேன் நீ வர்ற, என்ன செஞ்சது, ஒரே போட்டி. அப்படி போட்டியில தான் சில சின்ன வயசு சஹாபாக்களுடைய ஒரு நிகழ்வு ஒன்று எழுதுறாங்க. உஹதுடைய களத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது கொஞ்சம் வந்தவங்க தான் போருக்கு வரணும்னு சொன்னப்ப, ராஃபி இப்னு ஹதீஜ் என்ற ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி, அவங்க போருக்கு வர முடியாது. இருந்தாலும் அவங்க நல்ல அம்பு எறியக்கூடியவர்கள். வரலாற்றுல சொல்றாங்க, கரெக்டா குறிப்பாத்து சரியான முறையில அம்பு எறியக்கூடிய அந்த ஆற்றல் இந்த ராஃபி இப்னு ஹதீஜ் என்ற சஹாபி. ஆனா சின்ன வயசு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனை என்ன வச்சாங்கடா, இந்த போர்க்களத்துக்கு ஆள் எடுக்கும் போது சின்ன வயசானவங்க வரக்கூடாது. ஆனா இந்த சஹாபி என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அடம் பிடிச்சு சில பேரை வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன, நான் வந்து கரெக்டா அம்பு எறிவேன், என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள சேர்த்துட்டாங்க. 2 தோழர்கள், இந்த ராஃபி இப்னு ஹதீஜ் என்ற ஒரு தோழர், கூட சம்ரத் இப்னு ஜுந்தப்னு ஒரு தோழர். இவங்க 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே சின்ன வயசானவங்க. அப்ப இந்த ராஃபியை எப்படியோ வந்து அம்பெரியர்ல கெட்டிக்காரன்னு வச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த போர் படையில உள்ள வந்துட்டார். இந்த சம்ரத் இப்னு ஜுந்தப்ன்ற இந்த நண்பரான சின்ன வயசு சஹாபிக்கு கடுமையான வருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள செலக்ட் பண்ணல, நம்ம எப்படியாவது இதுல வந்து கலந்துக்கணும்னு ஆர்வம். அப்ப நேரா தன்னுடைய சிறிய தந்தையிட்ட போய் சொல்றாங்க, நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, நான் நல்லா மல்யுத்தம் செய்வேன், நான் சின்ன வயசா இருந்தாலும் என்ன செய்வேன், நல்ல மல்யுத்தம் செய்வேன்,
வேணும்டா ராஃபின்ற அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணாங்கல்ல, அம்பெரிஞ்சிராண்டு அந்த சின்ன வயசு சஹாபிக்கு எனக்கு வேணா மலியத்து வைப்போம், எங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம், நான் ஜெயிச்சுட்டா என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஓகேன்னு சொல்ல அனுமதி கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே 2 நண்பர்களான சின்ன வயசு சஹாபியான ராஃபி இப்னு ஹதீஜுக்கும் சமுரத் இப்னு ஜுந்தப் என்ற அந்த சின்ன வயசு சஹாபிக்கும் மல்யுத்தம் நடக்கிறது. இந்த சமுரத் இப்னு ஜுந்தப் என்ற சின்ன வயசு சஹாபி சொன்ன மாதிரியே ராஃபி இப்னு ஹதீஜை வீழ்த்தி அவருடைய நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்துறாங்க. கவனிக்கணும், சின்ன வயசு தான், வயது ரொம்ப குறைவானதுதான். ஏற்கனவே பதிர்ல கூட இது இப்படிலாம் வெட்டு போடுவாங்களான்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா பதிர பார்த்துட்டாங்க எல்லாரும். பதிர்ல இவ்வளவு ரத்தம் ஓடி இருக்கு, இவ்வளவு பேர் ஷஹீத் ஆயிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தும் கூட அந்த சின்ன வயசு 2 சஹாபாக்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் பாருங்க, எந்த அளவுக்கு போட்டி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அடம் பிடிச்சு 2 பேரும் அதுல அந்த மல்யுத்தம் செஞ்சு தன்னை நிரூபிச்சு அந்த சமுரத் இப்னு ஜுந்தப் என்ற சஹாபியும் போரிலே கலந்து கொண்டதாக வரலாற்றுல வருது. அப்ப அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க நம்ம இந்த களங்கள்ல இந்த பத்ர் உஹதுல நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்றா, தீனுக்காக நம்ம அர்ப்பணமாகும், தீனுக்காக நம்ம கொடுக்கணும். அந்த சஹாபாக்கள் அவங்களால முடிஞ்சது உயிரை கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தார்கள். நம்ம உயிரை கொடுக்கிற மாதிரி நிலையில இல்ல, அவங்க உயிரை கொடுத்ததுனால நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வைக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம தீனுக்காக நம்முடைய நேரங்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக இபாதத்துகளுக்காக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப உஹதுடைய போர் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை ஆர்வத்திற்கு ஏற்ப வெளியே புறப்பட சொல்லி ஆயத்தமாக சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, வெளியே போறாங்க, உஹதுடைய களத்திற்காக போகிறார்கள். போகிற போது என்ன செய்யுது, கிட்டத்தட்ட 200 பேர் மொத்தம் நம்முடைய இதுல என்ன செய்யப்படுது, 200 பேர் என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த 1000 பேர் கிளம்புறாங்க. உஹதுல நம்முடைய முஸ்லிம்களுடைய படையில 1000 பேர் கிளம்புறாங்க. ஆனா உஹது போர் வருகிற போது முனாஃபிக்குகள் அதிகமாயிட்டாங்க. இந்த முனாஃபிக்குகள்னா என்னன்னா, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு, வெளியே நான் முஸ்லீம்னு காட்டிக்கிறது, உள்ள வந்து அவன் நயவஞ்சகராக இருக்கிறது. போருக்கு போறது ஆஹா நம்ம உயிர் போயிருமோன்னு சொல்லி 1000 பேர்ல 300 பேர் ஓடி போயிட்டாங்க. முனாஃபிக்குகளாக இருந்த அந்த சஹாபாக்களோடு கலந்திருந்த அந்த 300 முனாஃபிக்குகள் உஹதுல வராம ஓடிட்டாங்க. இப்ப 200 பேர் தான் என்ன செய்யறாங்க, உஹதுக்கு போகிறார்கள். போரிலே கடுமையான போர் நடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை போய் செட் பண்றாங்க. செட் பண்ணி விடும் போது ஒரு சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நிபந்தனை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சஹாபிய ஒரு நியமிச்சு அவங்களும் ஒரு மலை மேல நிப்பாட்டி அவங்களோட ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. நியமிச்சு நீங்க என்ன செய்யணும், போர் உஹதுல போர் நடக்குது, ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல ஒரு சஹாபியை நியமிக்கிறாங்க. அந்த சஹாபியை நியமிச்சு நீங்க கூட என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 சஹாபாக்கள் நிப்பாட்டி நீங்க எக்காரணத்தை கொண்டும் கீழே தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நீங்க கீழே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப போர் ஆரம்பமாகிறது. அந்த 50 பேருன்னு வருது. அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற சஹாபியை ரசூலுல்லாஹ் நியமிச்சு அவங்க அந்த மலை மேல ஏறி விட்டு கூட வந்து என்ன செய்யறாங்க, 50 பேரை அனுப்புறாங்க. எக்காரணத்தை கொண்டும் கீழே இருக்கிற போர் செய்யக்கூடிய சஹாபாக்கள் வெற்றி பெற்றாலும் சரி தோத்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, நீங்க யாரும் கீழே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. போர் ஆரம்பமாகிறது. உஹது களத்திலே சஹாபாக்கள் வீரமோடு போரிடுகிறார்கள். அந்த காஃபிர்கள் தலைவிரிச்சு ஓடுறாங்க. என்ன ஆயுதுன்னா, போருடைய உஹதுடைய ஆரம்பத்துல முஸ்லிம்கள் ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது. ஏன்னா எல்லா காஃபிர்களும் ஓடுறாங்க, தாக்கு பிடிக்க முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மலை மேல ஒரு குறிப்பிட்ட வில்லு, அதாவது அம்பெரியக்கூடிய சஹாபாக்கள் அவங்க மலை மேல நிக்க வச்சிருந்தாங்க 50 பேரை. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டு நீங்க கீழே வரக்கூடாது, அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் நான் சொல்ற வரைக்கும் கீழே வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, கீழே வந்து முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்ததை போன்று ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அந்த காபிர்கள் எல்லாம் மிரண்டு ஓடுறாங்க. மேல இருந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கடா, ஆனா ஜெயிச்சுட்டாங்கல்ல, கீழே கனிமத்துடைய பொருட்கள் இருக்கு, நம்ம ஜெயிச்சுட்டோமே, நம்ம கீழே இறங்கி வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்குறாங்க. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த தலைவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க கீழே போக கூடாது என்று.
ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அம்பெரியக்கூடிய மலையில் இருந்த எல்லாரும் இறங்கணும்னு அந்த காலித் இப்னு வலீத் காஃபிர்கள் இருந்தாங்க. அவங்க நல்ல போரில தேர்ச்சி பெற்றவர்கள், சுதாரித்துக் கொண்டு திருப்பி தாக்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு இழப்பு நம் முஸ்லிம்களுக்கு ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டு அந்த மலையில் இருந்து அந்த அம்பெரியக்கூடிய 50 பேரும் கீழே வரக்கூடாதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் மீறுகிற போது கடுமையான குழப்பம் ஏற்படுகிறது. அந்த காபிர்களாக இருந்து திருப்பி வந்து தாக்குகிறார்கள். முஸ்லிம்களால தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள். இதுல என்னன்னா, அந்த காபிர்கள் வருகிற போது முஸாப் இப்னு உமைர் என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு தோற்றத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஒரு எதிரி என்ன செய்யறான், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவை கொன்று விடுகிறான். கொன்று விட்டு என்ன பரப்பி விடுகிறான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொன்று விட்டேன், ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு போர்க்களத்துல அறிவிப்பு செஞ்சிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருந்த இடத்துலயும் ரசூலுல்லாஹ்வை காணோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு காயம் பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கவசத்துல கல் பட்டு அவர்களுடைய பல் உடைப்பட்டு அவர்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு விட்டது. அதனால ரசூலுல்லாஹ்வால நிக்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வை காணோம்னு சஹாபாக்களுக்கு மத்தியில குழப்பமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்களோன்னு. அப்ப ரெண்டு விதமா பிரிஞ்சிட்டாங்க சஹாபாக்கள்ல. ஒரு கூட்டம் என்ன செஞ்சுச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்க. சில பேர் இப்படி வதந்தி, அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கொல்லப்பட்டுட்டாங்க, எல்லாரும் பழைய மார்க்கத்துக்கு வாங்கன்னு ஒரு சத்தம். இன்னொரு என்னாச்சு, நிறைய பேர் குழப்பம் ஆயிட்டாங்க. அப்ப சில சஹாபாக்கள் ரொம்ப தெளிவா உறுதியாக இருந்தாங்க. வரலாற்றுல வருது, சில சஹாபாக்கள் மட்டும்தான் என்ன ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த மிக முக்கியமான சஹாபி அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபி. இந்த சஹாபியுடைய இந்த நிகழ்வு நீங்க கவனிங்க, ரொம்ப அற்புதமான நிகழ்வு. போர்ல குழப்பமாயது, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்களா, கொல்லப்பட்ட மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இந்த அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபி சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, யா கௌம், கூட்டத்தினர்களே, இன்கான முஹம்மதுன் கத் குத்தில ஃப இன்ன ரப்ப முஹம்மதின் லம் யுக்தல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை இந்த உஹதிலே கொல்லப்பட்டாலும் நமக்கு என்ன வந்துச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறைவன் கொல்லப்படவில்லை, அவன் எப்போதும் உயிரோடு இருப்பவன். வாங்க நம்ம என்ன செய்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனுக்காக நம்மை காட்டி கொடுத்தார்களோ அந்த தீனுக்காக நாம் போய் போர் செய்வோம் என்று அந்த அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபி சொல்றாங்க. நேரா போர்க்களத்திலே போய் குதிக்கிறார்கள். எல்லாரும் பேக் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க குழப்பத்துல, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்களோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. ஆனா அனஸ் இப்னு நதர் எதையும் பார்க்கவில்லை. சொல்கிறார்கள், இந்த போர்க்களத்திலே நான் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்கிறேன் என்று போரிலே குதிக்கிறார்கள். அந்த அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபி அதுல ஷஹீத் ஆயிடுறார். போர் முடியுது. அந்த அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபியை தேடுறாங்க, அடையாளமே கிடைக்கல. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபியினுடைய உடல்ல 70 வெட்டுக்காயங்கள் இருக்கு. எத்தனை வெட்டுக்காயம்? 70 வெட்டுக்காயம் இருக்குது. அவங்க அனஸ் இப்னு நதர் தானா அப்படின்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சகோதரி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய விரல் ஒன்ன வச்சு அந்த அடையாளத்தை வச்சு, இந்த விரல்ல இந்த அடையாளம் இருக்கு, அதனால இவங்க தான் அனஸ் இப்னு நதர்னு கண்டுபிடிச்சாங்களாம். அப்ப அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு 70 வெட்டுக்காயங்களோட அந்த அனஸ் இப்னு நதர் என்ன செஞ்சிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வருது. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஈமானிய உணர்வோடு அந்த நேரத்துல நின்றுருக்காங்க பாருங்க களத்துல. அந்த ஒருவேளை அவங்க நிக்கலன்னா அதுல எவ்வளவு பெரிய நமக்கு பின்னாடி நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்காருன்றத யோசிக்கணும். இந்த உஹதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம், இதோடு நான் இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்து கொள்வோம். ஒரு பெண் சஹாபியினுடைய நிகழ்வு வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. ஒரு பெண் சஹாபி உம்மு அம்மாரா என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி பெண்மணி, உஹது போர் நடக்குது, இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை, ரசூலுல்லாஹ் விஷயத்துல என்ன செய்யப்படுது, கொல்லப்பட்டுட்டாங்க, சஹாபாக்கள் அங்கங்க சிதைறாங்க. அப்ப இந்த பெண் சஹாபி என்ன செய்யறாங்க, உம்மு அம்மாரா என்ற சஹாபி நேரா என்ன செய்யறாங்கன்னா போர்க்களத்துக்கே வந்துடுறாங்க. போர்க்களத்துக்குள்ள வந்துடுறாங்க. போர்க்களத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய பெண்ணுதான், பெண்மணினா எப்படி இருப்பாங்க, ஆனா வீரமோட அந்த உஹது களத்துக்கு வந்து தங்களுடைய அந்த தோல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த தண்ணி பைய தொங்க விட்டுருக்காங்க. அங்க போர்க்களத்துல ஷஹீதாயி உயிரோடு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சஹாபாக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கிறாங்க. அதே போன்று யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய காயத்துக்கு மருந்திடுகிறார்கள். உஹது களத்துல
போர் சூழ நடந்துகிட்டு இருக்குது, குழப்பமான சூழ்நிலை. ஆனா உம்மு அம்மாரா என்ற சஹாபிய பெண்மணி போருக்கு வந்து இப்படி என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிறவர்களுக்கு தண்ணி கொடுக்கறாங்க, காயப்பட்டவர்களுக்கு காயத்தை இது பண்றாங்க. கடைசியா போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துக்கும் அவங்க வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க வரும்போது அவங்கள்ட்ட என்ன கிடையாது, கேடை எதுவும் கிடையாது. பெண் சஹாபிட்ட கேடையும் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை நோக்கி வரக்கூடிய அம்பை தான் தடுத்துக் கொள்கிறார்கள். சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்க, தடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி தடுக்கிற போது அந்த நேரத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, வர்றாரு. போர்க்களத்துல ஒரு காஃபிர் வர்றாரு. அப்படி வரும்போது என்ன செய்யறாரு, இந்த சஹாபிய பெண்மணி உம்மு அம்மாரா என்ற சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ் சுத்தி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மனிதர் சொல்லுகிறார், துல்லனி அலா முஹம்மதின், முஹம்மது யாருன்னு காட்டுங்க, அவரை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. அவர் வந்தவர் என்ன செய்யறாரு, அப்ப அவர் வரும்போது என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் அவரை போய் தடுக்கிறாங்க. அப்ப தடுக்கும் போது அவர் தாக்குகிறார். அப்படி அவர் தாக்குகிற போது உம்மு அம்மாரா என்ற சஹாபிய பெண்ணுடைய தோல் மூச்சத்தில் அவர் அடிச்சிடுறாரு. அது தாக்கிடுறாரு. கடுமையான வலி அவங்களுக்கு. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் அதனுடைய வலி அவங்களுக்கு இருந்துச்சாம். வஃபாத் ஆகிற அளவுக்கு வரைக்கும் அந்த உம்மு அம்மாரான்ற சஹாபிய பெண்மணி உஹது களத்துல ரசூலுல்லாஹ் மேல அடி பற்றக்கூடாது நின்று அவருடைய தோலில வாங்கி அந்த அடி வந்து கிட்டத்தட்ட அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் இருந்ததாக எழுதப்படுது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா களம் போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு அம்மாரான்ற சஹாபிய பெண்மணி அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க மட்டும் இல்ல, உம்மு அம்மாரான்ற சஹாபி பெண்மணி அவங்க மகன்களும் போர்ல இருக்கிறாங்க. போரில் அவங்களும் என்ன செய்யறாங்க, உஹதுல இருக்கிறாங்க. அந்த தாயார் சொல்றாங்க, உம்மு அம்மாரா மகன்களை பார்த்து நீங்களும் போய் போர்க்களத்துல நல்லா ஈடுபடுங்கன்றாங்க. இத பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு அந்த சஹாபிய பெண்மணிக்கு துஆ செய்றாங்க. அந்த துஆ வரலாற்றில் எழுதப்படுது, பாரக்கல்லாஹு அலைக்கும் அஹ்ல பைத், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அந்த சஹாபிய பெண்மணி ஒரு தனி பெண்ணாக உஹது களத்துல எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கூட பக்க பலமா இருந்திருப்பாங்க பாருங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணி கேட்கிறாங்க, இங்கதான் நம்ம கவனிக்கணும் பெண்களாக இருப்பவர்கள். அந்த பெண்மணி உம்மு அம்மாரான்ற பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட எனக்காக துஆ செய்யுங்க. என்ன துஆ தெரியுமா, அன் நுராஃபிகக ஃபில் ஜன்னah, நாங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், அதுக்காக துஆ செய்யுங்கன்னு கேக்குறாங்க. அந்த சஹாபி பெண்மணி என்ன கேக்குறாங்க, சொர்க்கத்துல உங்களோட நாங்க இருக்கணும், அதுக்காக துஆ செய்யுங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு அம்மாரா என்ற சஹாபிய பெண்மணிக்கு துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ரஃபகாய் ஃபில் ஜன்னah, இந்த உம்மு அம்மாராயும் அவருடைய குடும்பத்தார்களையும் சொர்க்கத்திலே என்னுடைய தோழமையில் ஆக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா துஆ செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த வரலாற்றை எழுதுறாங்க, இந்த துஆவை செஞ்சோனே அந்த உம்மு அம்மாராவுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கு அந்த சஹாபிய பெண்மணிக்கு. யா ரசூலல்லாஹ் மா உபாரி மா அஸாபனி மின் அம்ரி துன்யா, இந்த துன்யாவுடைய விஷயத்துல எனக்கு என்ன ஏற்பட்டால் எனக்கு இனிமே நான் பொருட்படுத்த போவதில்லை, ஏனென்றால் நீங்க துஆ செஞ்சிட்டீங்க, நாளைக்கு மறுமையில உங்களோட நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாங்க. வரலாற்றை எழுதுறாங்க, கிட்டத்தட்ட அந்த உம்மு அம்மாரா சஹாபிய பெண்மணியுடைய உடல்ல 12 வெட்டுக்கள் ஏற்பட்டு இருந்ததாக வருது. அந்த வாளால 12 வெட்டுகள் அவங்களுடைய உடல்ல இருந்ததாக வரலாற்றுல வருது. அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த உஹதுல ஒரு பெண் சஹாபிகளுக்கு கூட அவ்வளவு ஈமானிய உணர்வோடு அவங்க இருந்தாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. போர்க்களத்துல உயிர் போகக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்துல கூட உயிரே போனாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக நான் உயிரை கொடுக்க தயார் என்று சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள் என்றா, இன்னைக்கு சாதாரணமா சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு நம்முடைய பெண்கள் ஈமானை விட்டு விட்டு வேறொருத்தரோடு போயிடுறாங்க. எவ்வளவு நிகழ்வுகள் இன்னைக்கு Facebookல சாதாரணமா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 பேர் நிகழ்வு வந்து என்ன செய்யுது, வீடியோவாக வருது. என்னன்னு பார்த்தா ஒரு காஃபிரோட இவங்க போயிட்டாங்க, ஒரு காஃபிரோட ஒரு முஸ்லிம் வீட்டு பெண் போயிட்டாங்க அப்படின்னு வருது. என்ன காரணம், தாய் தந்தையர்களாக இருப்பவர்கள் இந்த ஈமானை கொடுப்பதில்லை, தீனை சொல்லிக் கொடுப்பதில்லை, மார்க்க முறைப்படி வளர்ப்பதில்லை, சரியான மார்க்க முறைப்படி மதரசாக்களுக்கு முறைவர அனுப்புவதில்லை. உலக கல்வியை நாம் கொடுக்கிறோம், உலக கல்வி எப்படியோ கொடுக்கிறாங்க, சிபிஎஸ்சில படிக்க வைக்கிறாங்க,
பெரிய பெரிய காலேஜ்கள்ல படிக்க வைக்கிறாங்க, என்னென்னமோ படிக்க வைக்கிறாங்க. ஆனா நாளைக்கு மறுமைக்கு உண்டான அடிப்படையை சொல்லிக் கொடுக்காம போவதனுடைய விளைவு நம்முடைய பெண் பிள்ளைகள் இது போன்ற கல்விகளிலே போய் படித்து வழிகேட்டிலே போய் ஈமானை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நாம் இந்த உஹதிலேயும் பதிலிலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, ஈட்டி முனையில் நின்றாலும் நாம் ஈமானை நாம் இழக்க கூடாது என்று சொல்வார்கள். ஈட்டி முனையில் நின்றாலே ஈமானை இழக்க கூடாதுண்டா, இன்னைக்கு சாதாரணமா யாரோ ஒருத்தனுக்காக நம் ஈமானை இழந்து போகிறார்கள் நம்முடைய பெண்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலங்களில் இந்த சஹாபாக்களை போன்றும் இந்த சஹாபிய பெண்மணிகளை போன்று ஈமானிய உணர்வோடு நாமும் நம்முடைய குழந்தைகளையும் நாம் வளர்க்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. கடைசி நிமிடம் வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமாவோடு மரணிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நாளைக்கு மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்திலே இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் அந்த அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் அதிகம் சொல்லி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவல்ல அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.